எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுறேன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உனக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அதே மாரி ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்க சொந்த ஜாதகத்த பத்தின ஏதாச்சும் கேள்வியோ, சந்தேகமோ இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு, உங்களோட ஜாதக விளக்கங்கள, உங்களோட கேள்விகள குறிப்பிடுங்க. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல 10 பேருக்கு நிச்சயமா நம்ம பலன் வந்து இலவசமா ஜோதிட பலன்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா, அடுத்த மாதம் வரைக்கும் நீங்க காத்திருந்து செப்டம்பர் மாத ராசி பலன்கள உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகள குறிப்பிடுங்க. நிச்சயமாக பதில் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 12 ராசியிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ராசியில பிறந்தவங்களுக்கும் அந்த 10 ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லலாம்னு ஒரு ஐடியால வச்சிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு போதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த மாதம் ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது, என்ன மாதிரி பலன்கள் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான ஒரு காலகட்டமா தாங்க இருக்கும். சரிங்களா? காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. அதே மாரி ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, செவ்வாயினுடைய பார்வை, தொடர்புகள் இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க. சரிங்களா? செலவுகள், விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமா இருக்கும். குறிப்பா மகத்துல பிறந்தவங்களுக்கு மகத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய காலகட்டங்கள்ல அந்த மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? எதெடுத்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு தடை, ஒரு தாமதம் எதுவுமே கைக்கு வரமாட்டேங்குது. எல்லாமே கிட்டக்க வந்து நம்மள விட்டு விலகி போதே, தள்ளி போதேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். அல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டை, புரிதல் குறைவா இருக்கும். அல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாயிட்டு இருக்கும். காரணம் அஷ்டம சனி. சரிங்களா? ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லுவேன். சிம்ம மகத்துல பிறந்தவங்க எக்காரணத்த கொண்டும் வேலைய மட்டும் விட்றாதீங்க. மன அழுத்தம் காரணமாக. உங்களுக்கு வேலையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க. சரிங்களா? அதாவது வேலையே விட வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க. தயவு செஞ்சு வேலைய மட்டும் விட்றாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா, அடுத்த வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா போயிடும். உதிர கொம்பா போயிடும். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு இப்போதைக்கு சிம்மம் மகத்துல பிறந்தவங்க வேலைய விடக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல நீங்க அந்த மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு அத மாத்திக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே மாரி திருமண வாழ்க்கையிலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்த பொறுத்தவரைக்கும் முதல் பகுதி உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுங்க. செலவுகள், விரயங்கள கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா ஆகஸ்ட் மாதத்துடைய 2வது பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் ராசிக்குள்ள வந்து ராசியில வந்து வலுப்பெற்ற அமைப்புல இருப்பார். சரிங்களா? அப்போ எதையுமே சமாளித்து ஜெயிக்கின்ற ஒரு தன்மை, ஒரு சக்தி தற்போது உங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? நல்ல மனோதிடம் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும், ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். வேலை ரீதியா இருந்து வந்த ஒரு பெரிய டாஸ்க்லாம் ஈஸியா வந்து சமாளிச்சு நீங்க தாண்டி வந்துருவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல குரு, சுக்கிரன் இருவருமே ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்த பார்வை செய்யறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 மாபெரும் சுபர்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கும்போது, வேலை ரீதியாக சிலருக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். 2வது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக தற்போது நீங்க முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம், பிள்ளைகள் சார்ந்த வழியில, குழந்தைகள் சார்ந்த வழியில நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுங்க. 2வது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் ஏதாச்சும் நிலுவையில் இருந்தா, அது தற்போது தீர்வுக்கு வரும், ஒரு முடிவுக்கு வரும். அதே போல ராசிக்கு 3ஆம் இடம் குரு பார்வையில இருக்குங்க. ராசிக்குள்ள சூரியன், கேது சேர்க்கை இருக்கிறது சிறப்பு தான். சூரியன், கேது சேர்க்கை இருக்கிறது சிம்மத்துல இருக்கிறது சிறப்பு தாங்க. அதாவது மத்த இடங்கள்ல சூரியன், கேது இணையறதும், சிம்மத்துல சூரியன், கேது இணையறதும் நல்ல ஒரு விசேஷமான ஒண்ணு. சரிங்களா? இதுல என்னன்னா, இந்த சூரியனும், கேதுவும் சிம்மத்துல இணையும்போது அரசு வழியில ஆதாயங்கள உண்டு பண்ணி கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக சில வசதி வாய்ப்புகள் அல்லது அரசாங்கத்தினுடைய உதவிகள் தற்போது கிடைக்கிறது. அரசு சார்ந்த காரியங்கள் தற்போது நிறைவேறது. அது மட்டும் இல்லாம அரசு வேலைக்காக முயற்சி பண்றவனுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதாவது அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள், அரசு வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி தந்தையால் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, சனியும், செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தனால அப்பாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா? அதே மாரி பேச்ச குறைச்சுக்கணுங்க. அதாவது நீங்க பேசுற வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும். நெறைய இடங்கள்ல ஃபேமிலிலயும் பார்த்தீங்கன்னா, வேலை செய்ற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு ஒரு கோவத்துல
ஒரு முன்கோவத்துல சில இடத்துல சில வார்த்தைகள விட்டுடுவீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு பின்னாளில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனையா வரும். 2வது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்கிறனாலயும், வலுக்கிறதுனாலயும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் மாசி 2வது பகுதியிலருந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனக்குழப்பம்லருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருவீங்க. ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்குங்க. சரிங்களா? 2வது டிராவல் பெரும்பாலும் வந்து தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். வண்டி வாகனங்கள் இயக்குறது பெரும்பாலும் கொஞ்சம் குறைச்சுக்கங்க. அவசியம் இருந்தா மட்டுமே அத பயன்படுத்துறது உங்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும் அப்டின்னே சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டங்கள்ல வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது எடுக்கலாங்க. சரிங்களா? வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆதாயத்த உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாரி கணவன், மனைவிக்குள்ள ஒரு புரிதல அதிகமா வளர்த்துக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மைய அதிகமா வளர்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா, சனி, செவ்வா ஒரு ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, ஒண்ணா சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை தான். அதே மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டாலும், அந்த பார்க்கின்ற இடங்கள் பலம் இழக்கும். சரிங்களா? அந்த வகையில சிம்மத்த பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல சனி. இது 2மே கொஞ்சம் சிறப்பு இல்ல. அப்ப பேச்ச குறைச்சுக்கங்க. குடும்ப வாழ்க்கைய கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் புரிதல அதிகமா வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா உங்களோட திருமண வாழ்க்கையும் சரி, பொருளாதார நிலையும் சரி நன்றாகவே இருக்கும் வரையிலே சொல்லலாம். அதேபோல சந்திராஷ்டமத்துல பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை 6:10 மணி முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல செவ்வா, சனியினுடைய தொடர்புகளை பெறுவார். அப்போ குறிப்பா மத்த சந்திராஷ்டமத்த விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் பாதிப்புகள கொஞ்சம் கூடுதலா கொடுக்கும். தெளிவா நான் சொல்லிடுறேன். இந்த நாட்கள்ல மனசு ஸ்திரமா இருக்காது. குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது தேவையற்ற வீண் செலவு, வீண் பண விரயம் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல அதாவது காசு தண்ணியா செலவாகும், வீணா செலவழிப்பீங்க அல்லது இது போன்ற அமைப்புகள்ல காசு செலவு பண்ணுவீங்க. அதுதான் விஷயம். ஆனா விரயம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உண்டுங்க. சரிங்களா? 2வது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மனதையும், உடம்பையும் சிரமா வச்சுக்கங்க, தெளிவா வச்சுக்கங்க. ஆரோக்கியமான பொருட்கள சாப்பிடுறத பழக்கப்படுத்திக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.